ஓலியாக்களில் பெண்வழிமாறுகளுடைய தலைவர் தான் ராபியத்துல் அதவியா பசரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். அவர்களுடைய வீட்டுக்கு ஒரு நாள் ஒரு மிஸ்கீன் வந்து ஏதாவது உணவு இருந்தால் தரும்படி கூறும் பொழுது ராபியத்துல் அதவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய வீட்டிலிருந்த 2 ரொட்டிகளை எடுத்து அந்த மிஸ்கீனுக்கு கொடுத்து விடுகிறார்கள். பின்னர் மறுநாள் ராபியத்துல் அதவியா ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டுக்கு அவருடைய பக்கத்து வீட்டிலிருந்து விருந்தாக 18 ரொட்டிகள் வருகிறது. அதை எண்ணி பார்த்துவிட்டு ராபியத்துல் அதவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த 18 ரொட்டிகளையும் இது எனக்குரியதல்ல என்று திருப்பி அந்த கொண்டு வந்தவருடைய கையிலே கொடுத்து அனுப்பிவிட்டார்கள். சிறிது நேரம் கழித்து மீண்டும் அதே வீட்டிலிருந்து ரொட்டிகள் வந்ததை எண்ணி பார்க்கிறார்கள். 20 ரொட்டிகள் இருந்தது. அந்த 20 ரொட்டிகளையும் எடுத்துக்கொண்டு இது எனக்குரியது தான் என்று சொல்கிறார்கள். இதை பார்த்து அங்கிருந்தவர், அது எப்படி முதலிலே வந்த 18 ரொட்டிகளையும் திருப்பி அனுப்பிவிட்டு அது எனக்குரியதல்ல, 20 ரொட்டியும் வந்தோடனே இது எனக்குரியதுன்னு சொல்லி எவ்வாறு எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்ன பொழுது ராபியத்துல் அதவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், நான் நேற்று இரண்டு ரொட்டிகளை ஒரு மிஸ்கீனுக்கு கொடுத்தேன். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், நான் ஒன்று கொடுத்தல் சொன்னால் 10 தருவதாக. ஆனால் நேற்று நான் 2 கொடுத்தேன், 18 ரொட்டிகள் தான் பக்கத்து வீட்டில் வந்தது. அல்லாஹ் அவ்வாறு குறைத்து கொடுக்க மாட்டான். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய குறைந்தபட்ச கணக்கே 1க்கு 10 தான். எனவே 18 ரொட்டிகள் எனக்குரியதல்ல, 2க்கு 18 சரி வராது. பிறகு 20 வந்தது, அதுதான் எனக்குரியது என்று சொல்லி நான் புரிந்து நான் அதை எடுத்துக்கொண்டேன் என்று சொல்லி ராபியத்துல் அதவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு அவருடைய தியாக மனப்பான்மையும் நல்ல அறிவாற்றலும் இருந்தது என்பதை இந்த சம்பவம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாமும் சதகா செய்து அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெறுவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.